மத்தேயு 22. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இரண்டாவது, இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதை. கையை தட்டி. இந்த 2 தான்ட்டார். யார் சொன்னது யாரு? ஏசப்பாவே சொல்லியாச்சு. இந்த 2 ரொம்ப 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 முக்கியம். இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. சொல்லுங்க. 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். கையை தட்டி. இந்த 2 போதுமானது. இந்த 2ல் தான் உலகமே இருக்கு. இந்த 2 இருந்தால் போதும். இந்த 2 சரியாக இருந்தால் போதும். வாழ்க்கை சூப்பராக இருக்கும். எத்தனை புரியுது? முதல்ல தேவனிடத்தில் அன்பு பெற்றுக்கொண்டு அன்பில் நிரப்பப்பட்டு தேவனை முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவை தேடும்போது பெற்றுக்கொள்கிறோம். தேவனிடத்தில் அன்பை பெற்றுக்கொள்கிறோம். பிறர் இடத்துல அழகாக அன்பு கூறலாம். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போது தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறவங்க பிறர் இடத்துலையும் மனுஷரிடத்துலையும் ஆத்மார்த்தமாக அன்பு கூற முடியும். இது ரொம்ப முக்கியம். அதனால தான் இருதயம் ரொம்ப முக்கியமானது.